வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் வழிபட அனுமதித்த தீர்ப்புக்கு எதிரான மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அரசமைப்பு அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் போது கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் கோவிலில் விதிக்கப்பட்டுள்ள மத ரீதியான கட்டுப்பாடுகளை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா? பெரும்பான்மையான நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை புண்படுத்தலாமா என்று நீதிபதிகள் கேட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங், நம்பிக்கை உள்ளதோ இல்லையோ, ஆனால் கோவிலுக்கு செல்லும் போது மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், முன்னதாக சபரிமலை கோவிலுக்கு சென்ற 2 பெண்களும் உரிமையை மீறவில்லை என்று கூறினர். மேலும் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் அளித்த சட்ட ரீதியான உரிமையை மீட்கவோ போராட வேண்டியுள்ளது என்றும் வாதிட்டார். அது மட்டுமின்றி 10 முதல் 50 வயதுடைய பெண்களுக்கு சபரிமலையில் அனுமதி மறுக்கப்படுவது வழிபாட்டு உரிமை என்ற அடிப்படை உரிமையை மறுப்பதாகும் என்று சபரிமலை தீர்ப்புக்கு பிறகு 2 பெண்களும் சபரிமலைக்கு சென்று திரும்பிய போது கோவிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சிலர் பேசியதாகவும் வருத்தம் தெரிவித்த அவர், ஒவ்வொரு மதத்திற்கும் தன்னையே சீர்திருத்தம் செய்து கொள்ளும் பண்புகள் உள்ளன என்றும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சுந்தரேஷ், உங்கள் வாதத்தை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் இப்படிதான் வழிபாடு இருக்க வேண்டும் என சொல்ல தொடங்கிவிடுவார்கள். அதற்கு முடிவே இல்லாமல் போகும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து தனது கருத்தை தெரிவித்த மற்றொரு நீதிபதி PV நாகரத்னா, கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவர் எப்படி வழிபாட்டு உரிமையை கோர முடியும் என்று கேள்வி எழுப்பி, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதுதான் நமது நாட்டின் பலம் என்றும் தெரிவித்தார். மேலும் 10 முதல் 50 வயதுள்ள உண்மையான ஐயப்ப பெண் பக்தர்கள் எவருக்கும் சபரிமலைக்கு செல்வதில்லை என்றும் குறிப்பிட்டார். பின் இந்த வழக்கு விசாரணை வரும் மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.